தமிழக முதல்வர் விஜய அவரது இல்லத்துல சந்தித்து பேசியிருக்காரு வைகோவோட மகனும் மதிமுக எம்பியுமான துரை வைகோ. இந்த சந்திப்புல விஜயோட மனம் விட்டு பேசியிருக்கிறாரு துரை. பேச்சின் சாராம்சத்தை அறிந்து அறிவாலயம் ஏக கடுப்புல இருக்கிறாங்களாம். திமுக கூட்டணியில நீண்ட காலமாக இருந்து வந்த அதன் தோழமை கட்சிகளை மதிமுகவை தவிர மற்ற கட்சிகள் தவேக ஆதரவு நிலை எடுத்து அதன் பக்கம் போயிட்டாங்க. மதிமுக மட்டும்தான் பாக்கி. திமுக மீது, குறிப்பாக ஸ்டாலின் மீது அண்மை காலங்களில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்ட வைகோ திமுக கூட்டணியிலேயே நீடிக்கலாமே அப்படிங்கிற கருத்துல இருந்து வந்திருக்காரு. ஆனா திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறணும் அப்படின்னு துரை வைகோ அடம் பிடித்தபடி இருந்திருக்காரு. உண்மையிலேயே சமீபத்திய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியலோட திசை வழியே மாறி போயிருக்கு. திமுக கூட்டணியில இருந்த விசிக, கம்யூனிஸ்ட்கள் உள்ளிட்ட முக்கிய தோழமை கட்சிகள் பலவும் தவேகவோட வாக்கு வங்கி உயர்வை உற்று நோக்கி மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை வெளிப்படுத்த தொடங்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல நாம மட்டும் இன்னும் திமுகவோட நிழலையே நின்றுட்டு இருந்தா மதிமுக என்ற கட்சியோட அடையாளம் அழிந்துவிடும் என்பதுதான் துரை வைகோவோட பிரதான கவலையாக இருந்து வருது. இதனாலதான் பொதுக்குழு கூடுறதுக்கு முன்னாடியே விஜயை சந்தித்து அச்சாரமிட்டிருக்காரு துரை. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக கூட்டணியை விட்டு வெளியேறலாம் அப்படின்னு வைகோவுக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வந்திருக்காரு துரை. அதுல ஓரளவுக்கு வைகோ மயங்கியதால தான் அண்மையில மாற்று கட்சியினரை ராஜினாமா செய்து வைத்து தவேகால இணைய வைக்கும் விஜயோட அரசியலை விமர்சித்த திமுகவுக்கு பதிலடி தந்திருந்தாரு. ஆனாலும் திமுகவை விட்டு விலகும் மனநிலைக்கு 100% வைகோ இன்னும் வரல. அதற்காக தான் மதிமுகவோட பொதுக்குழுவை 27ஆம் தேதிக்கு கூட்டி இருக்கிறாரு வைகோ. இப்படிப்பட்ட சூழல்ல தான் விஜயை சந்தித்தாரு துரை வைகோ. அந்த சந்திப்பு குறித்து மதிமுக வட்டாரங்கள்ல விசாரிச்சப்போ அந்த சந்திப்புல மனம் விட்டு பேசியிருக்கிறாரு துரை. குறிப்பா திமுக தன்னோட தோழமை கட்சிகளை அடிமையாகத்தான் வச்சிருக்கு. இதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. இது பற்றி அப்பா கிட்ட நான் பல முறை சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுயமரியாதையும் தன்மானத்தையும் எங்களுக்கெல்லாம் ஊட்டி வளர்த்த நீங்க திமுகவோட மகுடிகளுக்கு வளைந்து கொடுக்கலாமா அப்படின்னு அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. கலைஞர் மீதும் ஸ்டாலின் மீதும் எனக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கு. அதை தாண்டி கலைஞர் என்னோட தலைவர். அவர் இல்லாம நானும் என்னோட அரசியலும் இல்லை. எனக்கு எதிராக சதிய கலைஞர் செய்த போதும் கூட அதனை அரசியல் ரீதியாக கலைஞரை விமர்சனம் செய்திருப்பேனே தவிர தனிப்பட்ட காழ்ப்புல நான் அவரை எதிர்த்ததே கிடையாது. அதனாலதான் என்னோட தலைவரோட மகன் அரசியல்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் திமுகவை ஆதரிச்சோம் அப்படின்னு என்கிட்ட என்னோட அப்பா விளக்கம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு துரை வைகோ சொல்ல அதை புன்முறுவலோட கேட்டுட்டு இருந்தாரு விஜய். தொடர்ந்து பேசிய துரை 2024 மற்றும் 2026 தேர்தல் நேரத்துல திமுகவோட அணுகுமுறை எனக்கு சுத்தமா பிடிக்கல. கிழக்கீரையாகவும் அடிமையாகவும் தான் மதிமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை ஸ்டாலின் நடத்தினாரு. சூரியன் சின்னத்துல நிற்க திமுக சொன்னப்போ கட்சியை கலைத்து விட்டு திமுகல இணைந்து விடுங்கள் அப்படின்னு அப்பா கிட்ட கோவப்பட்டவன் தான் நானு. அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியை முறித்து கொண்டு தவேகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதை அறிந்த ஸ்டாலின் அப்பாவை சந்தித்து ஆதங்கமாக பேசினாரு. அதுல கலங்கி போன என்னோட அப்பா திமுக கூட்டணியில நீடிப்பது அப்படிங்கிற கசப்பான முடிவை அப்ப எடுத்தாரு. இப்பதான் அது தவறான முடிவு அப்படின்னு திமுக மீது மெல்ல மெல்ல அவருக்கு கோபம் வருது. சூரியன் சின்னத்துல நின்று வெற்றி பெற்ற 2 தொகுதிகளையும் ராஜினாமா செஞ்சுட்டு தனித்த அரசியல் முடிவுகளை மதிமுக எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்திருக்க. மதிமுகவினரோட உணர்வுகளும் இதையொட்டி தான் இருக்குது. இது பற்றி விவாதிக்க கட்சிகளோட பொதுக்குழுவை கூட்டி இருக்கிறோம். அதுல நல்ல முடிவு எடுப்போம் அப்படின்னு பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு துரை. இதனை கேட்ட விஜய் ஆட்சி அதிகாரத்துல இருந்து கொண்டு அவர்கள் ஆடிய ஆட்டம் சகிக்கவே இல்லை. எப்பவுமே ஆதாயத்துக்காக மட்டும்தான் கூட்டணி கட்சிகளை திமுக பயன்படுத்தும் என கேள்விப்பட்டிருக்கேன். தங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பதவி கிடையாது, பொறுப்பு என்றுதான் திமுக தலைவர் அடிக்கடி சொல்லுவாராம். ஆனா அதிகார பதவிக்கு வந்ததும் பொறுப்பை மறந்துட்டு ஆட்டம் போடுகிறார்கள். அவர்கள் சம்பாதிச்சு என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு கமெண்ட் அடிச்சிருக்கிறாரு விஜய் என்று சந்திப்புல நடந்ததை விவரிக்குது மதிமுக வட்டாரம். துரை வைகோவோட குமுறல்களை பொறுமையாக கேட்டுக்கொண்ட விஜய் அவர்கிட்ட ஒரு முக்கியமான உறுதியையும் கொடுத்ததாக அறிவாலய வட்டாரங்கள் கிசுகிசுகிறாங்க. தன்மான அரசியலை விட்டு கொடுக்காம நீங்க எடுக்கிற எந்த ஒரு துணிச்சலான முடிவுக்கும் தவேக என்னைக்குமே துணை நிற்கும்.
எங்களோட இணையிற தோழமைகளை நாங்க ஒருபோதும் அடிமைகளாக நடத்த மாட்டோம். சம உரிமைகளோடு அதிகார பகிர்வு அளிக்கப்படும் அப்படின்னு விஜய் உத்தரவாதம் கொடுத்ததாக சொல்லப்படுது. இந்த ஒற்றை வார்த்தை தான் துரை வைகோவை மேலும் உற்சாகப்படுத்தி இருக்கு. தற்போது உதயநிதி ஸ்டாலின் இந்த விவகாரத்தை கையில எடுத்திருக்கிறதுனால திமுக தரப்புல இருந்து வைகோவை நேரடியாக தொடர்பு கொண்டு சமாதானம் பேசும் முயற்சிகள் ரகசியமாக தொடங்கி இருக்கு. எம்பியாக இருக்கிற துரை வைகோ மற்றும் மற்றொரு எம்பி பதவியையும் ராஜினாமா செய்ய மதிமுக துணிஞ்சா அது திமுக அரசுக்கு கடுமையான அரசியல் பின்னடைவாக மாறும். இதனால வரும் ஜூன் 27ஆம் தேதி கூடும் மதிமுக பொதுக்குழு கூட்டம் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வைகோ மகனோட பேச்சை கேட்டு திமுகவை கழட்டி விடுவாரா அல்லது ஸ்டாலினுக்காக பழைய பாசத்துல நீடிப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதற்கிடையில விஜய் துரை சந்திப்புல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரித்திருக்குது திமுக தலைமை. குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விசாரிச்சிருக்கிறாரு. திமுகவுக்கு எதிராக எடுக்கப்படுற முடிவு குறித்தும் விஜயோட துரை பேசியதையும் தனக்கு எதிராக துரை மிக கடுமையாக விஜய் கிட்ட பகிர்ந்து கொண்டதாகவும் உதயநிதிக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இத ஸ்டாலினோட கவனத்துக்கு உதயநிதி கொண்டு போக துரை மீது ஏக காட்டத்துல இருக்குது திமுக. Subscribe to One India and never miss an update.